إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவளது கிளையார்கள் அவளது தோழர்கள் இறுதி நாள் வரை அவளை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பூர்ணமாக அடிபணிந்து அவன் ஏவிய விடயங்களை உங்கள் சக்திக்குட்பட்ட அளவு பின்பற்றியும் அவன் தடுத்த விடயங்களை முழுமையாக தவிர்ந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அவனது படைப்புகளிலே மிகவும் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்களிலே அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு விசேஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமுள்ளவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள், கண்ணியமா என்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மூமின்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில மக்களை அல்லாஹ் தெரிந்தெடுத்து அவர்களை அல்லாஹ் ரசூல்மார்களாக எடுத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ் யஸ்தஃபீ மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினல் பஷர். அல்லாஹ் தஆலா மலக்குகள் இருந்தும் சில பேரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அதே போன்று மனிதர்களிருந்தும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது நபிமார்களை உயர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சில மனிதருடைய உள்ளங்களை தேடி பார்த்தான். உள்ளங்களிலே யாருடைய உள்ளங்கள் பக்குவமானதாக தூய்மையானதாக இருக்கின்றதோ அவர்களை அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுத்தான். அந்த நபிமார்களிலேயும் அல்லாஹ் குறிப்பாக எமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் புகழ்ந்து மிகவும் உயர்த்தி கூறுகின்றான். ஒரே ஒரு ஆயத்து மாத்திரம் போதும் அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு உயர்த்தியிருக்கின்றான் என்பதற்கு. வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் அந்த ரசூலை பார்த்து சொல்கின்றான், வரஃபஅனா லக திக்ரக், நாங்கள் உம்மை பற்றி கூறுவதை உம்மை ஞாபகிப்பதை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நேரத்திலே எல்லா முபஸ்ஸிரீன்களும் சொல்கின்றார்கள், எந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி கூறப்படுகின்றதோ அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வை பற்றி கூறுவதையும் அல்லாஹ் மார்க்கமாக்கி வைத்திருக்கின்றான். நாம் சிந்தித்து பாருங்கள், அதான் சொல்லப்படுகின்றது, அங்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதான்லே அல்லாஹ்வை கூறப்படுகின்றது. அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வை பற்றி கூறப்படுகின்றது. நாங்கள் கலிமா சொல்வதா இருந்தால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதுக்கு பின்னால் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகின்றது. குத்பாவை எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்வை புகழப்படுகின்றது, அந்த நபியின் மேலே ஸலவாத்து சொல்லப்படுகின்றது. வேறு பல சந்தர்ப்பங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி கூறப்படுகின்றதோ அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அங்கே கூறப்படுவதை அல்லாஹ் மார்க்கமாக்கி வைத்திருக்கின்றான். இந்த அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ்
அல்லாஹ் உயர்த்தியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஏனைய ரசூல்மார்கள் கொடுக்காத சில பண்புகளையும் சில உயர்வையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன சய்யிது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களின் நான் தலைவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாருக்கும் தலைவராக்கி இருக்கின்றார்கள். வஹாத்தமன் நபியீன், எல்லா நபிமார்களுக்கும் கடைசியா வரக்கூடியவர்கள், முத்திரையிடக்கூடியவர்கள். அவர்களுக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே சாஹிபுல் மகாமில் மஹமூத், அவர்களுக்கு மகாமுல் மஹமூத் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். லிவாவுல் ஹம்த் என்ற ஒரு கொடியை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை புகழக்கூடிய அனைவரும் அந்த கொடி கீழே ஒன்று சேருவார்கள். நாளைக்கு கியாமத் நாளிலே முதலா அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வர்கள் அவர்கள் தான். முதலிலே சிபாரிசு ஒப்புக்கொள்ளப்படுவதும் அவருடைய சிபாரிசு தான். நாளை மாஸ்டர் மைதானத்திலே எங்களுக்காக வேண்டி முதலா சிபாரிசு செய்வதற்காக வேண்டி முன்வரக்கூடியவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலிலே யாருடைய சிபாரிசை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதா என்றால் அந்த ரசூலுடைய சிபாரிசை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான். நாளைக்கு மஹ்ஷரிலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை முதலா தாண்டக்கூடியவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சொர்க்கலோகத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்தின் வாயிலே முதலே தட்டக்கூடியவர்கள் தான், சொர்க்கத்திலே முதல் நுழையக்கூடியவர்கள் தான். இப்படி பல சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூஷணிப்பதை, அவர்களுக்கு நோய் செய்வதை அல்லாஹ் கடுமையான பாவமாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், உங்களை கோபிப்பவன், உங்களை வெறுப்பவன் அவன்தான் நன்மைகளை விட்டு துண்டிக்கப்பட்டவன், அவன் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் மோசமாக தாக்குகின்றான். அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான், இன்னதீன யூதுன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் ஃபில் அஸாபில் ஆখিরাতি அஸாபுன் ஷதீத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லதீன யூதுன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நோவினை செய்யக்கூடியவர்கள், அவருடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் லானத்து செய்திருக்கின்றான், அல்லாஹ் சபித்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை செய்வதை அல்லாஹ் கண்டித்திருக்கின்றான். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே வந்து பெரியோர் சேவை செய்தார்கள். அவர்கள் யாருக்காக அனுப்பப்பட்டார்களோ, யாருக்கு நன்மை சொல்வதற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளிலிருந்து வெளியிலே வெளிச்சத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். அவர்கள் இருட்டிலே இருந்தார்கள், அநாகரிகத்திலே இருந்தார்கள், அறியாமையில் இருந்தார்கள், மூட நம்பிக்கையில் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை வெளிச்சத்திலே கொண்டு போய் வைத்தான். அவர்கள் இழிவா இருந்தார்கள், மக்களிடத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அன்று உலகத்திலே இருந்த மிகவும் கீழ்த்தரமான சமுதாயமாக இருந்த அந்த அரபிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். அந்த இடத்தில் இருந்த அந்த மௌட்டிகங்களை, மௌட்டு பழக்கங்களை ரசூலுல்லாஹ் இல்லாமல் ஒழித்தார்கள். அவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புகளை பரப்பினார்கள். உள்ளங்களிடத்திலே ஒத்துமை ஏற்படுத்தி வைத்தார்கள். அவரிடத்திலே பணிவை காட்டிக் கொடுத்தார்கள். அவரிடத்திலே அதாவது விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஏற்படுத்தி வைத்தார்கள். மற்ற மனிதர்களை, குறிப்பா முஸ்லிம்களையும் பொதுவா ஏனைய மனிதர்களையும் மதிக்கக்கூடிய தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வைத்தார்கள். இப்படி பல சேவைகளை செய்துவிட்டு சென்றார்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அந்த நபியை மஹப்பத் வைப்பதை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். யாரிடத்திலே உள்ளத்திலே எங்களை விடவும், எங்கள் சொத்துக்களை விடவும், எங்கள் மனைவியை விடவும், எங்கள் பிள்ளைகளை விடவும் அந்த ரசூலுடைய மஹப்பத் எங்கள் உள்ளத்திலே வரவில்லை என்றால் நாங்கள் மூமினா இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எந்த அளவு உள்ளத்திலே இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் எங்களிடத்திலே ஈமான் இருக்கின்றது. எங்களுடைய அனைத்து பொருட்களை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், என்னுடைய மனைவியை விட, என்னுடைய சொத்துக்களை விட எனக்கு விருப்பமானவர்கள், என்ற உயிரை தவிர என்னுடைய உயிர் உங்களை விட எனக்கு விருப்பமானு சொன்னார்கள். அப்புறம் உமர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், நீங்கள் என்னை விட, அதாவது உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் மதிக்கும் மஹப்பத்து வைக்கும் வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை உள்ளத்தில் எப்படி சொன்னார்கள், நான் என்னுடைய உயிரை விட உங்களை மதிக்கிறேன் சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார் ரசூலுல்லாஹி அவர்கள், அல் ஆனயா உமர், உமரே இப்பொழுதுதான் நீங்கள் மூமின் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்விலே மஹப்பத்தை வைப்பதை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அது அடுத்ததாக அந்த நபிக்கு வழிபடுவதை அல்லாஹ் குர்ஆனிலே 25க்கும் அதிகமான இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை சேர்த்து அல்லாஹ் அந்த நபிக்கு வழிபட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே 25க்கும் அதிகமான இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். அடுத்ததாக அந்த நபியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, அந்த நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். சூரத் ஹுஜராத்தை எடுத்து பாருங்கள், மிச்ச
கொஞ்சம் லேசான ஒரு சூரத்து. சூரத்து ஹுஜராத்திலே அந்த நபியோடு எப்படி பேச வேண்டும், அந்த நபியை எப்படி அழைக்க வேண்டும், அந்த நபிக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்திலே எங்களுக்கு அழகான ஊரிலே அல்லாஹ் ஒழுக்கம் வருத்தி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உங்களை ஒருவர் அழைப்பதை போன்று யா முஹம்மதன் நபி அழைக்காதீர்கள், யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ் அழைங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ரசூலை கண்ணீர் படித்து வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அந்த நபியை எத்தனோ விதமாக போலுகின்றான். அந்த நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் போலுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை உங்களுக்கு நான் விரிவாக்கி தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த நபியுடைய நாவை அல்லாஹ் போலுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் சொந்த விருப்பத்தில் எதையும் பேச மாட்டார்கள், நாவிலே வருவதெல்லாம் வஹ்யன் சொன்னார்கள். அதே போன்று அவருடைய குணத்தை அல்லாஹ் போலுகின்றான். வைன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்க உயர்ந்த பண்புல இருக்கின்ற அல்லாஹ் போலுகின்றான். இப்படி எல்லாம் அந்த ரசூலை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து காட்டுகின்றான். உண்மையிலே இவ்வளவு சிறப்புக்குரிய ரசூல், இவ்வளவு சேவை செய்த ரசூல், அவர்கள் உயர்ந்தவர் என்பதிலே யாரிடத்திலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்று அதே சந்தர்ப்பத்திலே, அதாவது இஸ்லாத்தின் விரோதிகள், குறிப்பா மேல்நாட்டைச் சேர்ந்தவர்கள், மேற்கத்தியவாதிகள் இன்று அந்த ரசூலுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக வேண்டி அந்த ரசூலுல்லாஹ் பற்றி அவர்கள் மக்களிடத்திலே பிழையான கருத்தை உண்டாக்குவதற்காண்டி பல விடயங்களை செய்து கொண்டு போகின்றார்கள். யுரீதுன யுத்ஃபியூ நூரல்லாஹ் பிஅஃப்வாஹிம், அவருடைய வாயால் அல்லாஹ்வுடைய ஒளிவை அணைப்பதற்கு நினைக்கின்றார்கள். ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ்வுடைய ஒளிவை பூர்ணப்படுத்தத்தான் போகின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த ரசூலுடைய அந்தஸ்தை குறைக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்த முடியாது. ஆனால் இது உள்ளத்திலே ஏற்பட்ட பொறாமை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதாவது காழ்ப்புணர்ச்சி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதம், இவைகள் தான் இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், இன்று உலகத்திலே நிறைய பேர் உலகத்தில் வாழ்கின்றார்கள், நிறைய மதங்கள் இருக்கின்றன. இந்த மதத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை. பௌத்த மதத்தை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ அல்ல ஏனைய மதங்களை பற்றி யாரும் எழுதுவதில்லை. அதை பற்றி யாரும் இழிவா பேசுவதில்லை. முழுக்க எல்லாரும் எடுத்திருக்கின்ற எதைக்காக வேண்டித்தான், இஸ்லாத்துக்காக வேண்டித்தான். எங்கே இஸ்லாம் பேசப்படுகின்றதோ, எங்கே நபியை பற்றி பேசப்படுகின்றதோ, அந்த இடத்திலே இஸ்லாத்தை அவமானப்படுத்த வேண்டும், நபியை இழிவுபடுத்த என்பதற்காக வேண்டி அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்? ஒரே ஒரு காரணம் தான், இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டு செல்கின்றது. அவருடைய வீட்டுக்குள்ளே இஸ்லாம் புகுந்து விட்டது. அவருடைய நாடுகளை இஸ்லாமிய நாடா மாற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் இஸ்லாத்தை விளங்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்களிடத்திலே தெளிவு வந்து விட்டது. பழைய மோட்டிகம் எல்லாம் மறந்துவிட்டு இஸ்லாத்தை மக்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்னவோ எல்லாம் கண்டுபிடித்தார்கள். எதற்காக கண்டுபிடித்தார்கள்? உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதே அவர்கள் கண்டுபிடித்த ஆயுதங்களை இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி, இஸ்லாத்திலே மக்கள் உள்ளங்களே இஸ்லாத்தை புகுத்துவதற்காக வேண்டி இந்த மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தகவல் சாதனங்கள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள். இதன் மூலமா எதிர்பார்த்தார்கள், உள்ளங்களிலே பிழையான கருத்துக்களை பரப்ப வேண்டும், உள்ளங்களிடத்திலே மக்களை சீர்குலைக்க வேண்டும், மக்களை மோசமான தலைக்கு தள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த சாதனங்கள் எல்லாம் படித்த முஸ்லிம்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றார்கள் சொன்னால், அதாவது அவர்கள் எதற்காக வேண்டி கண்டுபிடித்தார்களோ அதுக்கு நேர்மாற்றமாக பயன்படுத்துகின்றார்கள். இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். இன்று எல்லா மேற்கு நாடுகளிலேயும் இஸ்லாம் மிக வேகமாக பரவிக்கொண்டு போகின்றது. இந்த நேரத்திலே தான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாத்தை இழிவுபடுத்த என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கின்றார்கள். ஆனால் அவை எதுவுமே பலனளிக்க மாட்டாது. இது இன்று நேற்று வந்ததல்ல. இப்பொழுது இஸ்லாம் ஆரம்பமானதோ அன்று தொடுத்து வர ஆரம்பித்தது. இஸ்லாம் வரவு, அதாவது எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்று தொடுத்து இந்த பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுத்தாலும் அந்த யஹூதிகளோ நஸாராக்களோ உங்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். நீங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது என்றால் எதை செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை, அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற எதிர்பார்க்கின்றார்கள். இதே நிலைமைதான் அன்று ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை கொண்டு வந்து நேர்த்திருந்தது. என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் பார்த்து சாஹிர் சூனியக்காரன் சொன்னார்கள், மஜ்னூன் பைத்தியக்காரன் சொன்னார்கள், கல்லாப் பொய்யன் என்று சொன்னார்கள். இதை விட மிச்ச மோசமான வார்த்தை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்கள். ஆனால் இவைகள் எதுவுமே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்தை விட்டு யாரையும் தூரப்படுத்தவில்லை. இப்படி சொன்னதினால் இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் இல்லை. இவர்கள் இந்த அளவு கூறத்தான் இஸ்லாம் வேகமாக பரவியது. நாங்கள் சில உதாரணங்கள் எடுத்து பார்ப்போம். அன்று ஜாஹிலியா காலத்திலே, அன்று இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த நேரத்திலே எப்படி அவர்கள் உதாசீனம் செய்யப்பட்டார்கள், எப்படி துன்புறுத்தப்பட்டார் என்பதை பற்றி ஒரு சில சம்பவங்கள் எடுத்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கின்றார்கள்,
அல்லாஹ் தஆலா வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், முஹம்மதே உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று, உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஆயத்தை இறங்கினவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா பக்கத்தில் சஃபா மலையில் ஏறினார்கள். கஅபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபா மலையில் ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், ஒவ்வொருத்தரையும் அழைத்தார்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அழைத்தார்கள். அப்ப என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். யாருக்கு போக முடியவில்லையோ அவர் சார்பாக ஒருத்தரை அங்கே அனுப்பி வைத்தார். இப்படி எல்லாரும் போனதுக்கு பின்னால் எல்லாருடைய பேரை சொல்லி மறுத்தார்கள். யா பனி அப்துல் முத்தலிப், யா பனி பேர், ஒவ்வொரு கோத்திரத்தையும் குறைஷிகளை சேர்ந்த எல்லாரையும் பேரை சொல்லி அழைத்தார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், அரைத்தும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பிஸஃபி ஹாதல் ஜபல் துரீது அன் துகைர அலைக்கும் சத்தக்துமூனி. இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வருகின்ற நான் இப்ப சொன்னா நீங்க நம்புவான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் ஒரு வார்த்தை ஆரம்பித்தார்கள். இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வருகின்ற நான் சொன்னால் நீங்க நம்புவீர்கள்னு கேட்டார்கள். அப்பொழுது எல்லாரும் ஏகோபித்து சொன்னார்கள், மா ஜர்ரபுனா அலைக்க கதிபன், நீங்க ஒரு நாளும் பொய் சொல்லுவதை நாங்க நம்புவோம் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாபின் ஷதீத். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் உங்களுக்கு மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்கின்றேன், இஸ்லாத்தை பற்றி எச்சரித்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து மிக மோசமான வார்த்தையை முதல் பேசிய யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, வீட்டுக்குள்ளே இருந்தான் எதிர்ப்பு வர ஆரம்பித்தது. வெளியிருந்து எதிர்ப்பறவில்லை, முதலாவது எதிர்ப்பு அந்த வீட்டுக்குள்ள இருந்து. யார் சொன்னது தெரியுமா? அவருடைய சொந்த சாச்சா, அவருடைய தகப்படைய சகோதரன் சொல்லுகின்றான், அபூ லஹப் சொல்லுகின்றான், தப்பல்லக்க, நீ நாசமா போட்டுமனு சொன்னான். இது ரசூலுல்லாஹை பார்த்து முதலாவது சொல்லப்பட்ட கிழிவான வார்த்தை. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது தெரியுமா? வீட்டுக்குள்ளிருந்தே வந்தது. தப்பல்லக்க அலிஹாதா ஜமஅத்தனா, உனக்கு அழிவு வரட்டும், இதற்காக வேண்டிய எங்களை அழைத்தனு கேட்டான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூரத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து உலகம் அழியும் வரைக்கும் அந்த அபூ லஹபுக்கு சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி. தீனண்டத்துக்காக வேண்டி அவன் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி உலகம் அழியும் வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது ரபியத் இப்னு இபாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கின்றார், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பிரபலமான அதாவது தில் மஜாஸ் என்று பிரபலமான சந்தை, அந்த சந்தையை கூட சொல்ல அந்தரங்களுக்கு போவார்கள் தாவா கொடுப்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தைக்குள்ளே போய் ஒவ்வொரு முடுக்கா போனார்கள். போய் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே போய்கின்றார்கள். யாருமே எதுவும் பேசுவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால ஒரு அழகான முகமுள்ள ஒரு மனிதன், நல்ல அழகான முகமுள்ள ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போய்கொண்டு, இன்னஹு சாபியுன் இன்னஹு கذاب, இவன் மதம் மாறினவன், இவன் பொய்யன், நம்பாதுங்கன்னு சொல்லிக்கொண்டு. இப்படி சொன்னதுடனே அந்த ரபியா சொல்றாரு, நான் மத்தவங்க கேட்டேன் யார் இந்த மனிதன் சொல்லி. அப்ப சொன்னார், அது முஹம்மது, அவர் நபி என்று வாதிக்கிறாரு. பின்னால் இருப்பது யாருன்னு கேட்டா அபூ லஹப், சொந்த சாச்சா. பின்னால் ரசூலுல்லாஹ் தாவா கொடுக்கின்றார்கள். பின்னால் இருந்து பொய்யன் என்று சொல்லிக் கொண்டது யார் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அதாவது இந்த முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது. அதாவது அபூ ஹுரைரா சொல்கின்றார்கள், அபூ ஜஹல் ஒரு நாள் காபா இடத்துல வந்தான். வந்து கேட்டான், முஹம்மது இங்க வந்து தண்ட முகத்தை மண்ணில அப்புறாரான்னு கேட்டான். முஹம்மது காபா இடத்துல வந்து தண்ட முகத்தை கொண்டு வந்து மண்ணில் அப்புறாரான்னு கேட்டான். அப்ப சொன்னார்கள், அதாவது என்ன சொல்றால், இங்க முஹம்மது வந்து காபா இடத்தை சுஜூது செய்கின்றா கேட்டார்கள். அப்பொழுது ஆமன் சொல்லப்பட்டு சொன்னார்கள், வல்லாத்தி வல் உஸ்ஸா, அதாவது லாத் உஸ்ஸா என்ற விக்கிரத்தையுமே சத்தியமாக லைன் ராய்து யஃபல் தாரிக லா தன்ன அலா ரகபதிஹி வ லா ஊஃபிரன் வஜஹு பித்ராப், நான் கண்ணால கண்டால் அந்த முஹம்மது சுஜூத் செய்வதை கண்டால் அவனுடைய களத்தை நான் சவட்டுவேன், அவனுடைய முகத்தை நிலத்திலே போட்டு அப்படி நான் அதாவது மண்ணிலே அப்பிடுவேன் சொன்னார் அபூ ஜஹல். சொன்னதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். காபா இடத்திலே வந்து தொழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவன் முன்னுக்கு போனார் ரசூலுல்லாஹ்வை சவட்டுவதற்காக வேண்டி. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் வாயடித்து விட்டு போகின்றான், முகம்மதுடைய தலையை நான் சவட்ட போகின்றேன் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஜஹல் என்ன செய்ய போகின்றான் சொல்லி கிட்ட போனவன் அப்படியே பயந்து பின்னுக்காக வந்து விட்டான். கிட்ட போனா ரசூலுல்லாஹ்வுடைய தலையை சவட்டுவதற்காக வேண்டி அப்படியே பின்னுக்கு வந்து விட்டான். எல்லாரும் கேட்டாலும், என்ன பெரிய உற்சாகத்தோட போனியே, என்ன திரும்பி வந்தான்னு சொல்லி. அப்ப அவன் சொன்னான், இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகம் மினன் நார், எனக்கும் அவருக்கும் முன்னால பெரிய ஒரு நெருப்பு பிடம் இருக்கின்றது. அதாவது நெருப்பு கிடங்கு நான் எனக்கு தெரிபடுகிறது.
தெருபடுகின்றது, அதுக்கு பின்னா பெரிய இறக்கைகள் தெருபடுகின்ற என்று சொல்லி அப்படியே பயந்து பின் வந்தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் தனா மின்னி லஹதபத்துல் மலாயிகா, அவன் இதை கிட்ட வந்திருந்தால் மலக்குகள் அவனை அப்படியே தூக்கி எடுத்திருப்பான்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காபாடத்தில் நடந்த சம்பவம். இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுஜூத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சூழால் அதாவது காபிர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், முஷ்ரிக்கீன்கள். அப்போ உக்பத் இப்னு அபி முஆய்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான காபிர் வந்தான். வந்து என்ன செய்தால் ஒட்டகத்துடைய குடல்களை எடுத்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடை அப்படியே கொண்டு போட்டான். யாருமே முன்னுக்காக அதை எடுத்து போடுவதற்காக வேண்டி எல்லாரும் பயம். அவன் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், சுஜூதிலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மேலே கொண்டு வந்து ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு போட்டான். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்படியே தலையை கோவித்து அப்படியே இருந்தார்கள், யாருமே முன் வரவில்லை. அப்பொழுது அவருடைய மகள் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த குடல்கள் எல்லாம் எடுத்து தலையை விட்டு வெளியெடுத்தார்கள். எழுதி போட்டு அந்த அவர்களுக்கு பதுவா செய்தார்கள், துவா கேட்டார்கள். அதுக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம அலைக்கல் மலா மின் குரைஷ், அல்லாஹும்ம அலைக்க அபா ஜஹல், அல்லாஹும்ம அலைக்க உக்பத் இப்னு ரபியா. அதாவது குறைஷிகளுடைய தலைவர் எல்லாருடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ் நீங்க இவர்கள் எல்லாரையும் நீ பிடிப்பாயாக என்று அலைக்க என்று சொல்லி இந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அதாவது குறிச்சி பதுவா செய்தார்கள். அப்பொழுது இந்த சஹாபி சொல்கின்றார்கள், இந்த சொல்லப்பட்ட அனைத்து பேரும் பதிலே கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சொல்லப்பட்ட அனைத்து பேரும் பதிலே கொலை செய்யப்பட்டார்கள். அங்கே ஒரு பால்கிடத்திலே அவளை சவத்தையும் போடப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு ஆளை சவத்தை மட்டும் போடலா போயிட்டு, என்றால் அவன் மிச்சம் கொளுத்தவன். அதாவது உமையா அல்லது உபை ரெண்டு பேர் ஒத்தரா இருக்கலாம். அவர்கள் மிச்சம் கொளுத்தவனா இருந்தால் அவனுடைய உடம்பை கிடத்திலே போட முடியாமல் இருந்தது. அப்பொழுது கைத்திலே கட்டி இழுத்துக்கொண்டு போனார்கள். இழுத்துக்கொண்டு போன நேரத்திலே உடம்பு துண்டு துண்டா கலந்து போய்விட்டது. இப்படி மோசமா செத்தார்கள் அனைவர். இது அவருடைய பதுவாய் மூலம் ஏற்பட்டது. இது ஒரு காலம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலம். இதே மாதிரி மதீனா இருக்கக்கூடிய காலத்திலேயும் இஸ்லாம் பலமடைந்து விட்டது. சஹாபாக்கள் கையிலே சக்தி இருக்கின்றது, இஸ்லாமிய ஆட்சி உண்டாகிவிட்டது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூஷணித்த யாரையும் விட்டு வைக்கவில்லை, சஹாபாக்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் ரோசம் கொண்டு எழுதார்கள், என்னென்ன செய்ய முடியுமோ அவரை செய்தார்கள். ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் எடுத்து பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஒரு குருட்டு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அடிமை பெண்களை வைத்து அவர்கள் இன்பம் அனுபவிப்பார்கள், பிள்ளை பெறுவார் அவர்களுக்காக வேண்டி. ஒரு அடிமை பெண் இருந்தால் அந்த அடிமை பெண்ணுக்கு அந்த அவனுடைய வேலை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நேரம் ஏசுவது, ரசூலுல்லாஹ் பத்தி மிச்சம் மோசமா பேசுவது. ஆனா இந்த காலம் இருக்குது அல்லவா, இந்த காலம் தொடங்கி செல்ல சஹாபாக்களை சிலர் ரசூலுல்லாஹ் சாட்டி விட்டார்கள். எதற்காக வேண்டி சாட்டினார் என்றால், ஏதாவது பத்தி ஏதாவது சொல்லப்பட்டால், ரசூலுல்லாஹ்க்கு யாராவது வேசி படித்தால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய சஹாபாக்களை வைத்தார்கள். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா பள்ளியிலே அவருக்கு ஒரு மேடை கொடுக்கப்பட்டிருந்தது. எதற்காக வேண்டி சொன்னால், யாராவது ரசூலுல்லாஹ் பத்தி ஏதாவது பேசினால் அதுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி. இப்படியான கட்டம் மதீனால வந்து விட்டது. அப்ப அதாவது இந்த சம்பவம் சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு குருட்டு மனிதன் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இடத்திலே ஒரு அடிமை பெண் இருந்தது. இந்த அடிமை பெண் அதாவது எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் பத்தி மிச்சம் மோசமா பேசுவார், ரசூலுல்லாஹ் பத்தி அதாவது இழந்து பாட்டுகள் படிப்பார். இந்த மனிதனுக்கு பொறுமை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த மனிதனுக்கு அந்த அடிமை மூலமா ரெண்டு அழகான பெண்கள், அதாவது ஹதீஸில் வருகின்றது, மிஸ்ருல் லுஅலுத்தைன், முத்து போன்ற ரெண்டு பிள்ளைகள், இந்த மிச்சம் அழகான ரெண்டு பிள்ளையும் இருந்தது. அதாவது இந்த பெண்ணுக்கு அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், எத்தனையோ முறை கேட்டார்கள், அவள் சொன்னார்கள், அந்த பெண் கேட்பதா இல்லை. கடைசி அந்த குருட்டு மனிதன் என்ன செய்கின்றார், கையிலே வாளை எடுத்துக் கொண்டு வந்து அந்த பெண் தூங்கக்கூடிய நேரத்திலே அந்த வயிற்றிலே ஏறி வயிற்றிலே கத்தி அதாவது வாளை வைத்து நெருக்கி அப்படி அந்த பெண்ணை கொண்டு போட்டான். கொண்டு போட்டதுக்கு பின்னால் இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. கேள்விப்பட்டதுக்கு பின்னால் அந்த மனிதனை ரசூலுல்லாஹ் அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், என்ன செய்துன்னு கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றார், அவர் சொல்லுகின்றார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, நான் பலவிடுத்தம் எச்சரிக்கை செய்தேன், அவன் ரசூலுல்லாஹ் உங்களை பற்றி மிச்சம் மோசமாக பேசிக்கொண்டே இருந்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது அஷ்ஹது அன்ன தமஹா ஹதருன், அதாவது இந்த பெண்ணை இவர் கொண்டதுக்காக வேண்டி இவர்கிட்ட பழி வாங்கப்பட மாட்டாது, இவருடைய ரத்தத்துக்கு மதிப்பில்லைன்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வை அதாவது தூட்டியதுக்காக வேண்டி அந்த கொண்ட மனிதர் ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை. இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பத்ர் யுத்த காலத்திலே நான் அந்த அணியிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு சிறுவர்கள் அப்படி சுத்தி கொண்டு திரிகின்றார்கள்.
அவரை சுத்தி கொண்டு திரிந்த 2 பேர்ல ஒருவர் இடத்திலே வந்தார். வந்து கேட்கின்றார், யாம் ஹல் தாரிஃப் அபா ஜஹல், அம்மன் சொல்வார்கள், அதாவது சாச்சாவையும் சொல்லி, யாம் ஹல் தாரிஃப் அபா ஜஹல், உங்களுக்கு அபூ ஜஹல் தெரியுமான்னு கேட்டார்கள். அந்த ஒரு சிறுவன். எதற்காக வேண்டி கேட்கின்றாய்? இல்லை, எனக்கு கேள்விப்படுகின்றேன், அவன் அன்னவு சப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்க்கு ஏசியதான் நான் கேள்விப்பட்டேன். நான் அவனை கண்டால் அவனுடைய உடம்பு என் உடம்பை விட்டு பிரிய மாட்டாது, 2 பேர் ஒருவர் சாகும் வரைக்கும் அவனை கண்டால் நான் விட மாட்டேன் சொன்னார்கள். சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அடுத்த பொடியனும் வந்தான். வந்து கேட்கின்றான், அதாவது எனக்கு ரசூலுல்லாஹ் காட்டித்தாருங்கள், இன்னும் எனக்கு ரசூலுல்லாஹ் ஏசுகின்றார், ரசூலுல்லாஹ்க்கு அவன் ஏசுகின்ற அபூ ஜஹல் காட்டித்தாரன் கேட்டார்கள். அது பிறகு அவனுக்கும் காட்டி கொடுத்தார்கள். சற்று நேரத்தில் அவர், அதாவது கொஞ்சம் சுத்தி கொண்டு போன நேரத்தில் 2 பேரும் அபூ ஜஹல்கிட்ட போனார்கள். 2 பேரும் சேர்ந்து அபூ ஜஹலை கொண்டார்கள். அபூ ஜஹலை 2 பேரும் மாறி மாறி விட்டார்கள். அவன் கீழே தள்ளப்பட்டான். இதற்கு பின்னால் அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகின்றார்கள். கேட்கின்றார்கள், உங்களை யார் கொண்டு சொல்லி சொல்லுகின்றார்கள், நாங்கள் 2 பேரும் தான் கொண்டு சொல்லி கேட்டார்கள். உங்களுடைய வாளில் ரத்த கரையை படிந்த வாழைத்தாங்க நான் பார்க்க வேண்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் 2 பேரை வாழையும் எடுத்து பார்த்தார்கள். 2 பேருடைய வாழிலையும் ரத்த கரை இருந்தது. சொன்னார்கள், அவனோடு இருந்த கனிமத்து, அதாவது அவனோடு இருந்த சலபன் சொல்வார்கள், அவனோடு இருந்த அனைத்து பொருட்களும் 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். இது அந்த சஹாபாக்களிடத்திலே இருந்த நிலைமையை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வார்த்தை பேசுவதன் சென்றால் அவர்கள் யாருமே பொறுக்க மாட்டார்கள். அதே போன்று இப்னு ஹத்ரன் சொல்லக்கூடியவன் அவன் அடிமேலை எல்லாம் வைத்து ரசூலுல்லாஹ் பத்தி மிச்சம் மோசமா பாடிக்கொண்டிருந்தான். அவன் ரசூலுல்லாஹ் மக்காவை கைப்பற்றினார்கள். மக்காவை கைப்பற்றிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கொடுத்தார்கள், அதாவது யார் காபாடத்தில் நுழைகின்றாரோ அவர் கொல்லப்பட மாட்டார், யார் இன்னாருடைய வீட்டுக்கு நுழைகின்றாரோ அவர் கொல்லப்பட மாட்டார். சில பேருக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆனால் இந்த இப்னு ஹத்ரன் சொல்லக்கூடியவன் காபாவுடைய பிடிவை தொங்கிக் கொண்டு தனக்கு பாதுகாப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்னு ஹத்தல் காபாவுடைய பிடிவை பிடித்துக் கொண்டிருக்கின்றார், என்ன செய்ய என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுக்கு எந்த மதிப்பும் கொடுக்க வேண்டாம், அவனை கொல்லுங்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அந்தஸ்து பிடித்தார். இதே போன்று மக்கா மதீனாவில் இருந்த பிரபலமான கஅப் இப்னு அஷ்ரஃப், இன்று கூட மதீனாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், கஅப் இப்னு அஷ்ரஃபுடைய மாளிகை இன்றும் இருக்கின்றது. அந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிச்ச மோசமாக ஏசிக் கொண்டிருந்தான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மன் லி கஅப் இப்னு அஷ்ரஃப், யாருக்கு முடியும் கஅப் இப்னு அஷ்ரஃபை கொல்ல கேட்டார்கள். கஅப் இப்னு அஷ்ரஃப் இப்படி என்ன பத்தி மிச்ச மோசமா பேசுகின்றார், யாரால் அவனை விட்டும் என்ன பாதுகாக்க முடியும் கேட்டார்கள். அப்பொழுது முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர் கேட்டார், அத்துஹிப்பு அன் நக்துலஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவனை நான் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் கேட்டார்கள். அப்பொழுது ஆமன்னு சொன்னார்கள். அவர்கள் ஏதோ தந்திரமான முறையிலே அவனுடைய வீட்டிலே போயிருந்து அவனிடத்திலே தங்கியிருந்து தந்திரமான முறையில் அவனை கொண்டு போட்ட சம்பவம் ஹதீஸ்களிலே தரமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு உதாரணங்கள் எதற்காக சொன்னால், அன்று சஹாபாக இருந்து அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி இழிவா பேசுவது, அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவர்களுக்கு மிச்சம் மோசமா எழுதுவது, இதெல்லாம் இன்று நேற்று உள்ளதல்ல. எப்பொழுது இஸ்லாம் வர ஆரம்பித்ததோ அன்று தொட்டு வந்து விட்டது. ஆனால் இந்த மேற்கத்தினால் முக்கியமாக யூதர்கள் எப்பொழுதுமே இஸ்லாத்தின் எதிரிகள். அவர்கள் அன்று முழுதல் இன்று வரைக்கும் உலகத்திலே ஷியா கொள்கையை பரப்பியவர்கள் இந்த யஹூதிகள் தான். உலகத்தில் பல பல்வேறு கொள்கைகளை ஸ்தாபித்த இந்த யஹூதிகள் தான். இன்று கூட வித்தியாசமான இந்த பஹாய் கொள்கை, இந்த போரா, இந்த போன்ற பல பல இயக்கங்களுக்கெல்லாம் பின்னால் இருப்ப இந்த யூதர்கள் என்பதை நாங்கள் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இன்று கூட அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். மிச்ச மோசமான அவர்கள் வந்து இந்த படத்தை தயாரித்த அந்த யூதன் வந்து ஒரு, அதாவது எதிரே முக்கியம் ஈடுபடக்கூடிய என்றால் பாலியல், அதாவது இனம் சம்பந்தமான செக்சுவல் படங்களை தயாரிப்பதிலே அவன் மிச்சம் பெயர் பெற்ற ஒருவன். அவனுடைய சிந்தனையில் இருப்பதுதான். இதை ரசூலுல்லாஹ்வையும் அப்படித்தான் கற்பனை செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காமவெறி பிடித்தவர்கள் சொல்லி அவர்களை நிர்வாணமாக படம் பிடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபி பெண்களை அவர்களை நிர்வாணமாக வைத்து, அதே போன்று சஹாபாக்களையும் அதே போன்று விபச்சாரம் செய்வர்கள், மதுபானம் அருந்துவர்கள் என்றெல்லாம் சித்தரித்து அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த படத்தை தயாரிப்பதனால் ஒரு நாள் எங்களுக்கு எந்த ஆபத்து வரவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே இது இஸ்லாத்தை மக்களுக்கு படிப்பதற்கும் இஸ்லாத்தை சொல்லிப் கொடுக்கும் இது சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நாம் நிதானமாக இருந்து செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபிருடைய கெடுதியை விட்டு அனைவரையும் பாதுகாப்பானாக. இஸ்லாத்தை நல்ல முறையில் வழங்கி அதை பின்பற்றக்கூடிய மக்களை எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين
وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இப்போது கவனித்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களையும் இஸ்லாத்திலே எதிரிகளால் காவிர்களால் துன்புறுத்தப்படுவது, உதாசீனம் செய்யப்படுவது, நிந்திக்கப்படுவதை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் மிச்சம் கவலைப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் என்று பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நாங்கள் ரசூலுல்லாவை விரும்பக்கூடியவர்கள், மஹப்பத்து வைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்துக்கு எதிராக பாதைகளில் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பலர், இந்த திரைப்படத்துக்காக வேண்டி பல குழப்பங்களை உண்டாகக்கூடிய பலரிடத்திலே அவர்கள் கூட இஸ்லாத்தை அவமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட அந்த ரசூலை அவமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இஸ்லாத்துக்கு விரோதமாக சதி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எப்படி சதி செய்கின்றார்கள் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் தூதராக அனுப்பியிருக்கின்றான். முழு உம்மத்துக்கும் தன்னுடைய மார்க்கத்தை சம்பூர்ணமாக கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்திலே திருப்தி அடையாத மக்கள் நிறைய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அந்த ரசூல் மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் தான், ஆனால் அந்த மார்க்கம் இந்த காலத்துக்கு பொருத்தமாக மாட்டாது. அவர்கள் சொன்ன விஷயங்கள் அது ஏதோ ஜாஹிலியா காலத்தில் இருந்த அரபிகளுக்கு பொருத்தமாகவும் இன்று எங்களுக்கு பொருத்தமாக மாட்டாது. இன்று காலம் வேறு போய்விட்டது, இன்று வேறுபட்ட காலம், இது இன்டர்நெட் யுகம். இப்படி பல பெயர்களை வைத்துக் கொண்டு அதற்கேற்ற வகையிலே நாங்கள் இஸ்லாத்தை மாற்றி அமைக்க வேண்டும். எதற்காக வேண்டி சொன்னால், இந்த மேல் நாட்டவர்களை திருப்திப்படுவதற்காக வேண்டி அவர்கள் எதையெல்லாம் கலாச்சாரம் என்று நாகரிகம் என்று கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்களோ இவை அனைத்தையும் நாங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இது யார் செய்யக்கூடிய அநியாயம் என்றால் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அநியாயம். நல்லா சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த மேல்நாட்டவர்கள் எந்த அளவு மோசமாக இருக்கின்றார்களோ அதே தரத்துக்கு நாங்கள் போகின்றோம். அவர்கள் தங்களுடைய பெண்களை நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக, எந்த விதமான ஒழிப்பும் மறப்பும் இன்றி பாதைகளிலே உலா விட்டார்கள். அவளை பெரிய கல்விகளை படிக்க வைத்தார்கள், பெரும்பாலும் தொழில்களை செய்ய வைத்தார்கள், படங்கள் நடிக்க வைத்தார்கள், திரைப்படத்தில் இயங்க வைத்தார்கள். இப்படி பல விஷயங்களை செய்ய வைத்தார்கள். நாங்களும் பார்க்கின்றோம், நாங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். பெண்கள் வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் வீட்டிலே தங்கிருங்கள், ஜாஹிலியா பெண்கள் வெளிப்பட்டை சென்றது போன்று நீங்கள் செல்ல வேண்டாம் சொன்னார்களே, அதுக்கு மாத்தமாக, அது அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அதுக்கு மாத்தமாக இந்த தங்களுடைய நண்பர்களாகிய தாங்களிடத்திலே உள்ளத்திலே பெரிய மகத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேல்நாட்டினுடைய கலாச்சாரத்தை எடுத்து விட்டார்கள். இப்படி பல விஷயங்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக மார்க்க அறிவென்று வைத்துக் கொண்டு மார்க்க அறிவில்லாத பலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தான் இருக்கலாம், அவள் சொன்ன சுன்னாவா இருக்கலாம், இதை ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எங்களுடைய பரம்பரை மூதாதையர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ நாங்கள் அதற்குத்தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்டால் இது கூடாது, இது பித்அத், இது ஷிர்க், இது மார்க்கத்தில் என்று சொல்லப்பட்டால் அதை விடுவதற்கு தயாரில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே, உலகத்திலிருந்து போகக்கூடிய நேரத்திலே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொன்னார்களே, அதற்கு பின்னால் மார்க்கத்தை உண்டாக்குகின்றார்கள். வையாக்கும் முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்திலே புதியவைகளை எச்சரிக்கை செய்ய சொன்னார்களே, இவை அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக வேண்டி சொன்னால், அதாவது நாங்கள் பரம்பரை செய்தவர்கள் ஊர்வலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு இடையிலே ஒரு வழக்கு விசாரணையும் பொழுது அந்த இடத்திலே நீதிவான் சொல்லுகின்றார், குர்ஆனும் ஹதீஸும் எப்படி இருப்பது என்றால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டியதான சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமியர்கள் அந்த நீதிமன்றத்தை சொல்கின்றார்கள், எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு ஊர்வலமே தான் தேவைன்னு சொன்னார்கள். எங்கே ஈமான் போயிட்டு பாருங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொல்கின்றான்னு சொல்லக்கூடிய நேரத்திலே நீதிமன்றத்திலே பகிரங்கமாக, அதாவது எங்கட முஸ்லிம்கள் நீதிமன்றத்திலே பகிரங்கமாக சொல்கின்றார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு தேவையில்லை, எங்களுடைய ஊர்வலமே தான் நாங்கள் செய்வோம் என்று பிடிவாதமாக இருக்கின்றார்கள். அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எவ்வளவு மாத்தமா இருந்தாலும் சிந்தித்து பாருங்கள். இந்த எங்க இடத்திலே நிறைய பித்அத்துகள் இருக்கின்றன, நிறைய பாவம் இருக்கின்றன. சொன்னால் சொல்வார்கள், ஓ மிச்சம் பித்அத் தான், தவிர்க்க வேண்டியதுதான் என்று சொன்னாலும் உள்ளத்திலே ஈமான் இல்லை, அதை விடுவதற்காக வேண்டி
நாங்கள் நேர் மறுபக்கமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேண்டாம் என்று சொல்லப்பட்டதோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலைமையை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே அந்த காபிர்களுடைய வார்த்தை வரக்கூடிய எதிர்ப்பை விட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இருக்கலாம் மிச்சம் பயங்கரமானது. என்றால் அவர்கள் காபிர்கள், அவர்கள் யூதர்கள், அவர்கள் கிறிஸ்தவண்டத்துக்காக வேண்டி நாங்கள் அவரை பற்றி நம்பிக்கை கொள்ள மாட்டோம். ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அல்லது மார்க்கம் படித்தோம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாததிலே எங்களிடத்திலே கொண்டு வந்து மார்க்கமாக தரக்கூடிய நேரத்திலே நாங்கள் நம்பிவிடுகின்றோம். இதற்காக வேண்டித்தான் அதாவது சலபு சாலிகள் சொன்னார்கள், இப்லீஸை பொறுத்தவரையிலே அவனுக்கு பாவத்தை விடவும் பாவங்கள் செய்தை விடவும் பிதத்தை செய்வதுதான் விருப்பம் என்று சொன்னார்கள். என்ற பாவத்தை செய்யக்கூடிய மனிதன் இது பாவம் என்று விளங்கி செய்கின்றான், அவன் நாளைக்கு தௌபா செய்யலாம். ஆனால் பிதத்தை செய்யக்கூடிய மனிதன் அவன் இபாதத்தை நினைச்சு செய்கின்றான், அவன் தௌபா செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே அந்த நிலைமை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் தீனை சரியாக விளங்கக்கூடிய பாக்கி தருவானாக. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் மஹப்பத் வைத்து அவளை பூர்ணமாக பின்பற்றக்கூடிய பாக்கி தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர்.